உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இந்த 2024 பிறந்திருக்குது. இந்த 2024 பிறந்திருக்குதுன்னா, இந்த வருடத்தில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா, நல்ல திருமணம் நடக்குமா, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, நான் தொழில சக்சஸ் பண்ணுவேனா, கடந்த காலத்துல எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருப்பேன். நான் அந்த பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வேனா, எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ஒரு நிம்மதி மட்டும் வேணும் இப்படின்னு எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட இந்த வருஷத்தை எதிர்பார்க்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பலனை நான் சிம்ம ராசிக்காரங்க தான் பேசுறேன். அப்ப சிம்ம ராசியில இப்ப 100% பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 30% பேர் ஆகப்பட்டது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்ல வாழ்க்கை, நல்ல பணம், நல்ல வசதி, நல்ல குடும்பம், இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னொரு சிலர் ஆகப்பட்டது நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நடுத்தர வாழ்க்கையில மேலேயும் போக முடியாம கீழேயும் வர முடியாம இடையில சிக்கிட்டு, நான் தொழில் பண்ண லாஸ் ஆயிடுச்சு, என்னால வேலைக்கு போக முடியல, செஞ்சுட்டு இருந்த வேலையும் என்னை கைவிட்டு போயிருச்சு, எனக்கு திருமணம் நடக்கல, குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிம்மதியே இல்லை, ஒரு நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒரு மன சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையா போயிட்டு இருக்குது, நிம்மதிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, பிசினஸ் பண்ணி லாஸ் ஆச்சு, நான் வேலைக்கு போயும் அந்த வேலையும் திருப்தியாக இல்லை, எனக்கு எந்த வேலையும் அமைய மாட்டேங்குது, என்னுடைய உழைப்ப நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கு பார்க்க போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நான் வாழ்றதா சாகிறதா அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நான் என்ன செய்யறது, நான் பார்க்க போனா வாழ்றதா சாகிறதா அப்படிங்கிற குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படித்தான் ஒவ்வொரு சிலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல பார்க்க போனா இந்த முதல் தரம் வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த வருஷத்துல என்ன கனவுனா, இப்ப இருக்கக்கூடிய அந்த தகுதியும் தரத்தையும் நான் காப்பாத்திக்கணும், இதற்கு மேல எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும், எனக்கு பார்க்க போனா அந்த அந்த அமைப்பு நம்மளுக்கு எனக்கு நல்லா உருவாகணும், நல்ல செல்வந்தராக வரணும், நான் பணக்காரனா இருக்கணும், என்னுடைய மகனுக்கு சம்பாதிச்சு வைக்கணும், என்னுடைய பேரம்பேத்திக்கு சம்பாதிச்சு வைக்கணும், எனக்கு பார்க்க போனா பிசினஸ் நல்ல நிலைமைக்கு வரணும், அதே சமயத்துல பார்க்க போனா நான் பல கோடியில் ஆபட்ட சம்பாதிக்கணும், இப்படிங்கிற கனவுகள் எண்ணங்கள் அவங்களுக்கு. இதே நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நடுத்தர வாழ்க்கையை விட்டு நாம் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும், இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த நடுத்தர வாழ்க்கையில இருந்து பார்க்க போனா நான் கொஞ்சம் முன்னேறி என்னுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும், எனக்கு பிசினஸ் நல்லா இருக்கணும், எனக்கு தொழில் நல்லா இருக்கணும், நான் வேலைக்கு போறேன்னா வேற எனக்கு சிறப்பா இருக்கணும், எந்த ரூபத்திலும் கஷ்டங்கள் வரக்கூடாது, எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு குறையில்லாத வாழ்க்கை வேணும், ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும், என்னை பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும், என்னை பார்த்து இப்படி இருந்தும் இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கணும், இது மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க. இதே பாத்தீங்கன்னா, நான் மூணாவது சொன்னதை பார்க்க போனா, இந்த வாழ்க்கை வாழ்வதா, நான் அந்த வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்க்க போனா எனக்கு காசு வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், ஒரு நல்ல வாழ்க்கை கொடு, எனக்கு சந்தோஷத்தை கொடு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பமாகப்பட்டது நான் வச்சு நல்லபடியாக பிழைக்கணும், எனக்கு கோடி கோடியா சொத்து வேண்டாம், எனக்கு லட்ச லட்சமா பணம் வேண்டாம், எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்க போனா கேட்கறவங்க எத்தனை பேர். இவங்க எல்லாத்துக்குமே இந்த கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அதைத்தான் இப்ப நாம் பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது போக பார்க்க போனா 8ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல சனி பகவான். அப்ப இவங்களுக்கு கண்டச்சனி ஆரம்பிச்சிருக்குது. 2ஆம் இடத்துல கேது பகவான். இது போக மாதாந்திர கிரகங்களை பார்த்துட்டோம்னா, தனுசுல இருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க. அதே சமயத்துல சுக்கிர பகவானும் தனுசுல இருந்து பயிற்சியாகி 12ஆம் தேதி மகரத்துக்கு வர்றாங்க. புதன் பகவானும் மகரத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப டோட்டலா பார்த்தா இவங்களுக்கு அந்த 9ஆம் இடத்து அதிபதி
செவ்வாய் பகவானாப்பட்டது உச்ச பலம் பெறுகிறார் மகரத்துல. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த 4ஆம் இடத்து அதிபதியும் அந்த 9ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறுவதால் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இது பார்க்க போனா ஒரு அற்புதமான டைம். ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்ப அந்த 9ஆம் இடத்து அதிபதி உச்சபலம் அடையிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்க பேருக்கு வரும். இல்ல பூர்வீகத்துல சொத்து பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தீரும். அது போக நீங்க ஏதாவது பூமி வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த நேரத்துல வாங்க முடியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க பூமி வாங்கலாம், நீங்க சொத்து சேர்த்தலாம். அது போக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லையா, இருக்கிறதுக்கு இடம் இல்லையா, இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அது உங்களுக்கு அமையும். எந்த ரூபத்திலையும் நீங்க பார்க்க போனா வீடு இல்லாம இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட யோகம் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துல ஆட்சியாக இருப்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்ல, இப்ப அதிர்ஷ்டமும் கூட இப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அப்ப லாட்டரி சீட் வாங்கலாம், ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாம். இது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க முன்னேற்ற பாதையில வரலாம். இதே வெளிநாட்டு உள்ளவங்க பாத்தீங்கன்னா தாராளமாக நிறைய பேர் லாட்டரி வாங்குறீங்க. அந்த லாட்டரி கண்டிப்பாக இதற்கு முன்னாண்டு வரைக்கும் ஒரு நம்பர்ல போச்சு, எனக்கு பார்க்க போனா நெருங்கி வந்துச்சு, எனக்கு அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அப்ப அந்த லாட்டரி யோகமாகப்பட்டது உங்களுக்கு இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் இடத்து அதிபதியான சிம்ம ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்துல நல்ல யோகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்போ இது பேர் ஆசைகளை தூண்டும், மன கஷ்டத்தை கொடுக்கும், கூடா நட்பை உருவாக்கும், கூடா நட்பை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்து அனுசரிச்சு நீங்க பார்க்க போனா நல்லா சிந்திச்சு நம்மளுக்கு தேவையில்லை, தேவையில்லாத விஷயத்துல இறங்க வேண்டாம். அப்ப தேவையில்லாத சம்பந்தங்களை உருவாக்கிக்க வேண்டாம். அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு கண்டம். அப்ப அந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வரும். அப்ப அந்த பிரச்சனைகள் வராத அளவுக்கு நாம நம்மளுடைய மனசுக்கு கட்டுப்பட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை பார்க்க போனா நம்ம பிரச்சனையினால நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்க எந்திரிச்சு வெளியில போயிடலாம், இல்ல பேசாம இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை உருவாக்கிக்க வேண்டாம். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் முடிவுல பார்க்க போனா அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது துணை புரிவார். இது போக உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல கண்ட சனி. அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல சனி பகவான் ஆப்பட்டது கண்ட சனி அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுப்பார். அப்படின்னா கூட உங்களுக்கு அதாவது காலம் தாழ்த்தி அந்த சனி பகவானாப்பட்டது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க போன பார்ட்னர் மூலியமாக பிரச்சனை, சொத்து மூலியமாக பிரச்சனை, மனைவி மூலியமாக பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் காப்பாத்தி விட்டுருவாரு. அப்ப அந்த குரு பகவானால நீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானும் மே மாசம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு மாறி போறாங்க. அந்த 10ஆம் இடத்துக்கு மாறி போகக்கூடிய அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த குரு பகவானுடைய பார்வைகள் ஆப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப அந்த நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்களும் இந்த கண்ட சனியிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க, இந்த ராகுவின் பிடியிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க, கேதுவின் பிடியிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க. அப்ப இப்ப பார்க்க போனா அந்த குரு பகவான் ராசியை பாக்குறாங்க. இதே மே மாசத்துக்கு அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடம் கேதுவை பாக்குறாங்க, அந்த குடும்பஸ்தானத்தை பாக்குறாங்க, தனஸ்தானத்தை பாக்குறாங்க. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாமே தீர்த்து அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு. அதனால சிம்ம ராசி நேயர்களே,
நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணுமோ அவ்வளவு கஷ்டத்தை நீங்க இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிட்டீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு பார்க்க போனா உங்களுக்கு மேல ஒருத்தர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்க வேலை செய்றீங்கன்னா உண்மையாக இருப்பீங்க. நீங்க மனசார மனதளவுல எவ்வளவோ பார்க்க போனா கஷ்டத்தை சந்திச்சு நீங்க பார்க்க போனா ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு கற்பனைகள் ஏராளமாக இருந்தா கூட நல்ல நிம்மதியான வாழ்க்கை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையவே நீங்க வேஷம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு பார்க்க போனா அமையக்கூடிய மனைவி விருப்பம் இல்லாம கூட நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம். அது ஒரு நிர்பந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணியும் அந்த மனைவிக்கு பார்க்க போனா நீங்க நல்லவங்களா இருக்கணும்னு பாடுபட்டாலும் அந்த இடத்துல அவங்க ஒத்து வராம போயிருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சு அதன் மூலியமாக மனசளவுல பாதிக்கப்பட்டு நீங்க வாழ்ந்தாச்சு. அப்ப உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அது போக பாத்தீங்கன்னா எதிரி கூட நீங்க துரோகம் நினைக்கல, எதிரி கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்துல எதிரிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இல்ல அவங்க உங்ககிட்ட பார்க்க போனா எனக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுன்னு கேட்கும் போதும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்களுக்கு நல்லதை பண்ணி கொடுக்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களை சுத்தி 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருக்கு உபகாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்களோ எந்த ரூபத்திலையும் உபத்திரம் பண்ணல. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆகப்பட்டது கஷ்டங்கள் வந்துச்சு. அந்த கஷ்டங்கள் எல்லாமே இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. இதற்கு மேல கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. எந்த ரூபத்திலையும் நீங்க கீழே இறங்கிட மாட்டீங்க. அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய அந்த தன்மை என்ன அப்படின்னு 4 பேர்த்துக்கு தெரியும். அப்போ எதிரிக்கு இலக்காரம் இல்லாமல் உங்களை பார்த்து யார் பொறாமப்பட்டாங்களோ யார் உங்களை பழிச்சு காட்டினாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ம ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை முதல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். அப்படின்னா கீழே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான டவுட்டையும் தீர்த்து வைக்கிறோம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்க என்னுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் பார்க்க போனா அந்த வீடியோவை பார்த்து என்னை ஊக்குவிக்கிறீங்க. உங்களுடைய எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லைங்க, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.